அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் தனது நீச்ச ராசியான துலாம் ராசியை விட்டு விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் உலகிற்கு உயிரோட்டும் கிரக நாயகனான சூரியன் அவரது நீச்ச ராசியான துலாம் ராசியை விட்டு மீண்டும் தனது வீரியத்துடன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. விருச்சகம் அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பினுடைய அம்சமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும். சூரியன் ஒரு நெருப்புக்கோள், மற்றொரு அக்னி கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி ராசியான விருச்சகத்தில் சூரியன் வலம் வர இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் குருவும் கன்னிராசியில் சுக்கிரனும் கேதுவும், துலாம் ராசியில் செவ்வாயும் விருச்சகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒவ்வொருவருடைய ஜாதகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய யோகங்கள் என்று சில யோகங்கள் உண்டு, சில அவயோகங்களும் உண்டு. இந்த வகையில் சூரிய யோகங்களாக 2 யோகங்களை சொல்லலாம். ஒன்று வேசி யோகம், மற்றொன்று வாசி யோகம். இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு, கேது தவிர வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது வேசி யோகம். இதனால் செல்வநிலை உயர்வதோடு பகைவர்களை அடக்குகிற வீரியமும் தைரியமும் ஏற்படும். மற்றொன்று வாசி யோகம். இந்த வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. இப்படிப்பட்ட கிரக அமைப்பினால் பேரும் புகழும் உண்டாகும். நல்ல அந்தஸ்தினை பெறுவார்கள். சூரியனுடைய 2 பக்கங்களிலும் நல்ல கிரக அமைப்பில் உள்ளவர்களுக்கு சிறந்த வித்வத்துவமும் பண வருவாயும் புகழும் ஏற்படும். பொதுவாக சூரியனுக்குரிய சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனை போல கம்பீரமான தோற்றத்தோடு விளங்கக்கூடியவர்கள். வாக்குவன்மை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வெட்டு 1 துண்டு 2 என்று பேசக்கூடியவர்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். இவர்களுக்கு நல்ல சொத்து செல்வாக்கு இருக்கும். சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 முதலிய இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும். அவர்கள் தலைவர்களாகவோ ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவோ இருப்பார்கள். நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமாகிவிடும். தொழிலில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் செல்வாக்கோடு இருப்பார்கள். கோபமும் படபடப்பும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் தலைக்கணம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள். சூரிய திசையில் சந்திர புத்தியும் குரு புத்தியும் புதன் புத்தியும் நன்மை தருவதாக இருக்கும். மற்ற புத்திகள் பெரும்பாலும் நல்ல பலன்களை விட தீய பலன்களே அதிகம் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் சூரியன் சஞ்சரித்து வர 1 வருட காலம் ஆகும். இந்த சஞ்சார காலத்தை 3 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். மேஷம் முதல் கடகம் வரை உள்ள காலத்தில் அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய 4 மாதங்கள் சஞ்சரிப்பாரு. இக்காலத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும். சிம்மம் முதல் விருச்சக ராசி வரை 4 ராசிகளில் மகம் முதல் கேட்டை வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் ஆவணி முதல் கார்த்திகை வரை 4 மாத காலம் உதவுவார். இக்காலத்தில் பகலும் இரவும் சமநிலையில் இருக்கும். 3வதாக தனுசு முதல் மீனம் வரை உள்ள 4 ராசிகளில் மூலம் மூலம் முதல் ரேவதி வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை 4 மாதங்கள் சஞ்சரிப்பார். இக்காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் ராத்திரி பொழுது அதிகமாகவும் இருக்கும். சூரியனுடைய நட்பு கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், குரு. சமகிரகம் புதன். பகை கிரகங்கள் சுக்கிரன், சனி மற்றும் நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும். இந்த ஹோரைகளில் சூரிய ஹோரை உத்தியோகம் வியாபாரம் செய்யவும் ஒருவருடைய தயவு பெறவும் பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் உயல் சாசனம் முதலியவை செய்வதற்கும் சுகமான வரையாகும். குடும்ப உறவில் தந்தையையும் தந்தை வர்க்கத்தினரையும் சூரியன் குறிப்பாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இவை 3ம் சூரியனை ஒட்டியே உலாவும். அநேகமாக சூரியனோடு இணைந்து முன் ராசியிலோ அல்லது பின் ராசியிலேயோ இருக்கும். இந்த 3 கிரகங்களையும் முக்கூட்டு கிரகங்கள் என்பார்கள். சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சூரியனுடைய அதிக ஒளியினால் மற்ற கிரகங்களுடைய ஒளியில் வெளியில் வராத அளவு இருக்கும். இதற்கு அஸ்தங்க தோஷம் என்று பெயர். அப்படி அஸ்தங்க தோஷம் அடைந்த கிரகத்தினால் சரியாக செயல்பட முடியாத நிலை உருவாகும். சுக்கிரன் 19 பாகை கொள்ளும், புதன் 11 பாகை கொள்ளும், செவ்வாய் 17 பாகை கொள்ளும், குரு 15 பாகை கொள்ளும், சனி 17 பாகை கொள்ளும் இருக்கும் பொழுது இந்த அஸ்தங்க தோஷம் ஏற்படும். ராகு, கேது முதலிய கோள்களினால் அஸ்தங்க தோஷம் வராது. காரணம் அவைகள் நிழல் கிரகங்கள். ஆனால் இந்த ராகு கேதுவால் சூரியனுக்கு கிரகண தோஷம்
ஏற்படும். சூரியனை நெருங்கிய நிழலானது சூரியனை மறைக்கின்ற போது சூரிய கிரகணம் உண்டாகிறது. ராகு கேதுவால் இந்த கிரகம் மறைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ராகுவால் கவரப்பட்டுவிடும். இந்த கிரகண தோஷத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது சந்திரன் மற்றும் சூரியன் தான். ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வாரமும் வைகாசியில் முதல் 2 வாரமும் அக்னி நட்சத்திரம் அனலாய் கொதிக்கும். சூரியன் தன் உச்சராசியாகிய மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த அக்னி நட்சத்திர அவஸ்தை உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் பலமானது, அதுதான் உயிர். ஆனால் அந்த லக்னமானது சூரியனுடைய நிலையை கருத்தில் கொண்டுதான் கணிக்கப்படுகிறது. அதனால் ஒருவருடைய விதியை நிர்ணயித்து தருவது சூரியன் தான். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதுவும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் பலமாகவே இருக்கிறாருங்க. எதையும் சற்று தாமதப்படுத்தி தந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு தந்துவிட இருக்காரு. எனவே பொறுமையுடன் எப்பொழுதும் இருங்க. 7க்குரிய சூரியன் 9ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதாலும் குரு அவரை பார்ப்பதாலும் நட்பு வட்டாரங்களா உங்களுக்கு உதவி கிடைக்க இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் இவை அனைத்துமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. கூட்டு தொழில் என்பது இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நன்றாகவே இருக்குங்க. ஒரு சிலருக்கு உத்தியோக சம்பந்தமாக இடமாற்றமோ அல்லது நிறுவன மாற்றமோ ஏற்பட இருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கும்பராசினியர்களுக்கு சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல வருமானம் என்பது நல்லபடியாகவே இருப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புதிதாக கலைத்துறையில் சேர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் மற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த சூரிய பயிற்சி அமைய இருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்குங்க. 2இல் ராகு, 3இல் குரு, 8இல் கேது இவர்களெல்லாம் மன அழுத்தத்தை தருவார்கள். பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க. குறுக்கு வழியில் ஆதாயம் அடைய முயல வேண்டாங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழியில் ஆதாயம் அடைய முயல வேண்டாங்க. அது ஆபத்தாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எதுவோ அவற்றிற்கான பலனை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்குங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பேச்சு நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல சந்திராஷ்டமங்கள் உண்டுங்க. அந்த சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருங்க. இயன்ற அளவு மௌனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத வீண் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கும்பராசினியர்களுக்கு சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விஷ்ணு ஆலயம் செல்லுங்க. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. நல்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.